அந்த மூட்டுகளுக்கு இடையில் லூப்ரிகேஷனுக்காக ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் சுரக்காமல் போனாலும் அது நடக்கும். கால்சியம் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, சி வைட்டமின் குறைபாடு இப்படி வர்றது தான். எந்த மருந்தையும் நான் யூஸ் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. ஒரு 2-3 வருஷமாக இருக்கிற மூட்டு வலி இங்கே வந்து காமிக்கணுன்ற அவசியமே இல்லை, கண்டிப்பாக குணமாகும். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள், இந்த மூட்டு வலி ப்ராப்ளம் வரதுக்கான காரணங்கள் என்ன சார்? மூட்டு வலி வர்றதுக்கான காரணங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம். பொதுவாக அது வந்து கால்சியம் சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, சி வைட்டமின் குறைபாடு இப்படி வர்றது தான். ரேராக சிலது வந்து அந்த மூட்டுகளுக்கு இடையில் ஒரு லூப்ரிகேஷனுக்காக ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவம் சுரக்காமல் போனாலும் அது நடக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல அடிபட்டு அந்த ஜவ்வு கிழிஞ்சி போகிறது. அந்த கிழிஞ்சி போனாலும் அந்த ஃப்ளூயிட் அங்கே இல்லாமல் அது மாதிரியும் வரும். ஓகே, இதுதான் காரணங்கள். இவ்வளவு தான். இது வர்றதுக்கான காரணங்கள்னு பார்க்க போனால் இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, போதுமான சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்காமல் இருக்கிறது, இப்படி பல காரணங்கள். ஓகே சார், சூப்பர். இப்போது ஏதோ ஒரு பதிவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, மூட்டு வலிக்கு வந்து நானே மருந்து தயாரிக்க போகிறேன் அப்படின்ட்டு. அது ரெடி பண்ணிட்டீங்களா சார்? ரெடி பண்ணிட்டோம். பதிவில் சொன்னதா இல்லை, நம்ம பர்சனலாக பேசியிருக்கும் போது சொன்னது. எனக்கு எது பேசினாலும் நம்ம பர்சனலாக பேசினாலும் நம்ம பதிவில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மூட்டு வலிக்கான மருந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பிபிக்கான மருந்தும் ரெடி பண்ணியிருக்கோம். அது பிபிக்கான மருந்து மட்டும் இல்லை, சர்வரோக நிவாரணின்னு சொல்லலாம் அதை. ஓகே ஓகே. இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செய்து பரீட்சித்து பார்த்துட்ட மருந்துகள் தான். அதுவும் புது மருந்து கிடையாது. ஓகே. அதே போல் காலம் எனக்கு தயாரிக்கிறதுக்கு ஓய்வு இல்லை. என்னுடைய மகள் கொடுத்த ப்ரெஷரில் நீங்கள் அந்த மருந்தெல்லாம் திரும்ப தயார் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ப்ரெஷரில் தான் இது ரெடி பண்ண முடிஞ்சுது. அதெல்லாம் எங்களுடைய மருமகன் மகளோட ஒத்துழைப்பும் செய்யறதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப எனக்கு நல்லாவே இருக்கும். மூட்டு வலி மருந்து ரெடி ஆகிடுச்சு, பிபிக்கான மருந்தும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே சார், சூப்பர். இதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணினீங்க சார்? என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மூட்டு வலிக்கான மருந்தில் மொத்தத்துக்கு 3 தான். சுக்கு, சுண்ணாம்பு, நெல்லிக்காய், இந்த 3 வச்சு தான் இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். பச்சை பலாக்காய் மாவுன்னு பண்ருட்டியில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் தயாரிக்கிறாரு. அது கூட இதை சேர்த்து கொடுக்குறோம். 1/2 கிலோ 1 கிலோன்ட்டு சேர்த்து கொடுக்குறோம். இந்த 1 கிலோ மாவை வாங்கி அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி உப்பு போட்டு சாப்பிட்டுக்கின்னு வந்தாலே ஒரு 2-3 வருஷமாக இருக்கிற மூட்டு வலி இங்கே வந்து காமிக்கணுன்ற அவசியமே இல்லை, கண்டிப்பாக குணமாகும். நீங்கள் ஆனால் அதை தொடர்ந்து உங்களுக்கு குணம் 10 நாள்லேயே தெரியும். ஒரு 3 மாதம் சாப்பிட்டிங்கன்னா முற்றிலும் வந்து உங்களுக்கு அந்த நோயே சரியாக போயிடும். இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, வந்து பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் ஃபோனில் கேட்டாலே அதுக்காக ஒரு பேதி மருந்து ஒன்று கொடுப்போம். ஓகே. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இதை கஞ்சி காய்ச்சி குடிச்சிங்கன்னா 10 நாளில் குணம் தெரியும். 3 மாதத்தில் முழுசாக சரியாயிடலாம். ஆனால் மூட்டே மாற்றணும், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் 10 நாள் இங்கே வந்து தங்கி நாங்கள் இந்த மருந்தும் கொடுப்போம். இது இல்லாமல் அக்குபஞ்சர், பர்ம சிகிச்சை, பாத அழுத்த சிகிச்சை, ஹோமியோ மருந்து, நானே தயாரிக்கிற மலர் மருந்து இவ்வளவும் கொடுப்போம். அந்த 10 நாள் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் நல்லாவே நடந்து போகலாம். அதுக்கு பிறகு நீங்கள் மருந்து ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அளவுக்கு வந்துட்டோம். ஒரு 4-5 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட வேண்டியது. 10 நாள் தங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து நல்லாவே வலி இல்லாமல் நடக்கிறேன் அப்படின்ற அளவு போகிற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியோம். அருமை சார், அருமை. இப்போ அந்த மருந்து யாருக்கு கொடுத்துருக்கீங்களா சார்? இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் கொடுத்து பார்த்து பரீட்சித்து போன மருந்துகள் தான் எல்லாமே. திடீர்னு இப்போ யாருக்கும் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன் திரும்ப. நான் எனக்கு கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் இருந்தேன். என்னுடைய மகளினுடைய தூண்டுதல் பண்ணி மருமகன் ஒத்துழைப்பாக அந்த மருந்தை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் திரும்ப வரணும் வேறு மாதிரி. ஓகே சார், அருமை. அப்புறம் அந்த பிபிக்கு கூட மருந்து, பிபிக்கான மருந்துன்றது மொத்தம் 13 இன்க்ரீடியன்ஸ் வரும். ஓகே சார். அதில் ரொம்ப காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸ்ன்றது சந்தனத்தூள், சந்தன பவுடர். அது 100 கிராம் 3500 ரூபா. 1 கிலோ 500 ரூபா, 35,000 ரூபா வரும். இதில் இந்த 13 இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்தது
இன்னும் காஸ்ட்லி ஆகிடும். பிபிக்கான மருந்து எடுத்துக்கிறவங்க கூட இப்போ இங்கே வராமலே அதை வந்து வாங்கி சாப்பிட்டே குணமாகலாம். ஒரு நாள் பேதி மருந்து மட்டும் சாப்பிட்டு அடுத்த நாள்லேருந்து சாப்பிட்டாங்கன்னா 15ஆவது நாள் அவங்க பிபி மருந்தை நிறுத்திக்கலாம். அவங்க சாப்பிட்ற அலோபதி மருந்தை கண்டிப்பாக நிறுத்திக்கலாம். அவங்களாவே நிறுத்திப்பாங்க, அது வேறு விஷயம். 2 மாதத்தில் அவங்க நார்மலாகவே, அதாவது 2 மாதம் இல்லை, இந்த மருந்து சாப்பிடும்பொழுது 1 மாதத்துலேயே அவங்களுக்கு பிபி நார்மல் ஆகிடும். 3 மாதம் மருந்து சாப்பிட்டா போகுது. அதுக்கு பிறகு அவங்க பிபிக்காக மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ பேதி மருந்து மட்டும் சாப்பிட்டுன்னு வந்தாங்கன்னா பிபி வராது. பிபி மருந்து சாப்பிடாமலே, பிபி வராதவங்களுக்கு சொல்கிறேன், மாதம் ஒரு தடவை அபயாதி முடக்குன்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். ஓகே, 2 மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி போனாலே பிபி வராது. குடல் சுத்தம்னு வாங்க, குடல் சுத்தமாக இருந்தாலே எவ்வளோ நோய் வராது. அப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்த பிபி மருந்து இதுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு சர்வரோக நிவாரணின்னு சொல்லலாம். எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுது? முதல்ல இந்த ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க, டாக்டருங்களை, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருங்களாம் 4-5 மருத்துவமனையை ஒன்றா பார்ப்பாங்க. ஆமாம், இந்த மருத்துவமனையில் 2 மணி நேரம், அந்த மருத்துவமனை, இவங்களெல்லாம் டென்ஷனாக தான் இருப்பாங்க. ஒர்க்லோடு அதிகம். இவங்களுக்கெல்லாம் முதல்ல அந்த டென்ஷன் ஃப்ரீ ஆகிடும். ஒரே மாதத்தில் அவங்க டென்ஷன் ஃப்ரீ ஆகிடுவாங்க. எப்படி பிளான் பண்ணலான்ற ஒரு இது வரும். இதை சாப்பிடும் பொழுது அவங்க பிளான் பண்ணி, அது 4 மருத்துவமனையை பார்க்குறோமா, பரவாயில்ல ஒரு மருத்துவமனையை லூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு அந்த இது வரலாம், எண்ணம், ஐடியா கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட் வரும். இல்லைன்னா செய்கிற வேலையே இப்போ 2 மணி நேரம் அவங்க செய்கிற வேலையே 1.5 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரியும் பிளான் பண்ண முடியும். உங்களுக்கு அது மாதிரிலாம் ஒரு நல்ல தெளிவாக சிந்திக்கிற ஆற்றல் வரும். அது மாதிரி பண்ணி கூட அவங்க வேலையை டென்ஷன் இல்லாமல் செய்கிற ஒரு வாய்ப்பு இதில் கண்டிப்பாக உண்டு. இதை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்தவன்றதுனால சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் எந்த மருந்தையும் நான் யூஸ் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதனால் இப்போ கேன்சராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஸ்டேஜ் கேன்சராக இருந்தாலும் சரி, இதுதான் இல்லை, கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், இதை 4 நாளைக்கு எடுத்துகிட்டு மற்ற மருந்தும் எடுத்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு வேகமாக குணம் தெரியும். இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் வைத்தியம் பார்க்குறோம். பட் இந்த மருந்தோடு சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னும் வேகமாக அவங்க சரியாவாங்க. அலோபதி மருந்தே எடுத்துக்கணும் கூட, இந்த மருந்தை அவங்க தனியாக எடுத்துக்கணும் வராங்கன்னா இது பொது மருந்துன்னு சொல்லுவோம். பிபி மருந்துன்னு இப்போ நான் சொல்லியிருக்கேன், இது பொது மருந்துன்னு சொல்லுவோம். இதை எடுக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த மருந்தோட சைடு எஃபெக்டை குறைக்கும். அலோபதி மருந்து எல்லாமே சைடு எஃபெக்ட்னு அலோபதி தெரப்பியில் இப்போ டாக்டருங்க சொல்கிறாங்க. அதனுடைய சைடு எஃபெக்டை குறைக்கும். ஓகே, அதனால் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். நோய் வராமல் டென்ஷனில் இருக்கிறாங்க இல்லையா, நோய் பெரும்பாலும் இல்லாமல் இருக்கிறவங்க இது சாப்பிட்டுக்கின்னு இருந்தால் அவங்க டென்ஷன் குறைஞ்சி ஆரோக்கியமாகவே இருப்பாங்க. தொடர்ச்சியாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 நாள் எடுத்துகிட்டு அப்புறம் 1 நாள் விட்டு 1 நாள், அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் இப்படி எடுத்து வந்தாலே நல்லாயிருக்கும். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த சர்வரோக நிவாரணி வந்துட்டு எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும், எந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் இதை எடுத்துக்கும் போது இதையும் சேர்த்து பண்ணுது, கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே சார், இப்போ சொன்னீங்க அந்த மூட்டு வலி ஆகட்டும், அதே மாதிரி பிபி ஆகட்டும், அவங்களாம் நேரில் வரணுமா இல்லை ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டரு? இல்லை, ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே வரணும். அவங்ககிட்ட விசாரிப்பீங்க என்ன பிரச்சனை, என்ன அதை வச்சுட்டு நீங்கள் இப்படி சாப்பிட்டாலே போதும்னு சொல்லுவோம். ஒரு பேதி மருந்து சாப்பிடலாம். ஆனால் உயிர் போகிற மாதிரி நாள் குறிக்கப்பட்ட நோய் ஏதாவது இருக்கிறவங்க இங்கே வந்து மாதக்கணக்கில் தங்க தேவையில்லை. இந்த மருந்தோடு சேர்த்து பண்ணும்பொழுது ஒரு 15 நாள் தங்கினாலே அவங்க அதிலேருந்து பாதி அளவு விடுபட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் என் மருந்தை கண்டினியூ பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். மாதக்கணக்கில் இங்கே வந்து தங்கி பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் 15 நாள் தங்கியே வைத்தியம் பார்த்து பாதி குணமாயிட்டு வீட்டுக்கு போய் மருந்தை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கலாம். அருமை சார். சொல்லுங்கள் சார், வழக்கமாகவே உங்களை கான்டாக்ட் பண்ண வேண்டியது சண்டே லீவு, மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். மார்னிங் 9 மணிலேருந்து இல்லை, சண்டே ஹாலிடே. திங்கட்கிழமை காலையில் 10 மணிலேருந்து, திங்கட்கிழமை மற்ற நாட்களில், சனிக்கிழமை மாலை 6 மணி வரை தொடர்பு கொண்டு முன் அனுமதி பெற்று வாங்க அதை சிகிச்சைகள். ஓகே சார், சந்தோஷம். ஸோ இந்த பதிவு நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மூட்டு வலிங்கிறது இப்போ வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன வயசு பசங்களுக்கு ஆரம்பிச்சிருது. அதனால் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பிபி நிறைய பேருக்கு, யாருக்கு தான் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு இருக்குது பிபி.
ஸோ அவங்களாம் மெடிசன் எடுத்து தான் இருப்பாங்க. இந்த சர்வரோக நிவாரணி அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயனாக இருக்கும். நிச்சயமாக சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.